Namaskaram. இன்னியோட ப்ராவர்ப், ஒர்க்கிங் ஃபார் சக்ஸஸ் வில் மேக் யூ அ மாஸ்டர், பட் ஒர்க்கிங் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் மேக் யூ அ லெஜெண்ட். பியூட்டிஃபுல்ங்க. நல்ல நிதானமாக அழகாக புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அருமையான ப்ராவர்ப். இந்த ப்ராவர்ப் வேணுவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. ஏன்னா அவரோட அனுபவம் நிஜமாக ரொம்ப அனுபவப்பட்டிருக்கார். அதனால தான் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். சக்ஸஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்ல அழகாக இதோட ரெண்டு டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டேன் அப்படின்னா அதுதாங்க லைஃபு. அதுதான் லைஃப். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை நம்ம அடையணும் அப்படின்னு அதோட பின்னாடி ஓடுறேன். அதுக்கு பின்னாடி நம்ம ஓடின்னு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸாம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே போகிறோம் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மார்க் உண்டு. 100 அவுட் ஆஃப் 100 வாங்கணும், இல்லைன்னா 200 அப்படின்னு ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உண்டு. ஸோ நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம எப்படியாவது இந்த சப்ஜெக்டில் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கணும்ப்பா, நம்ம ஃபஸ்ட் ரேங்க் இந்த வாட்டி வாங்கணும். ஸோ அதை வச்சுட்டு யூ ஆர் ஃபோக்கஸிங். அதை தான் உங்களுக்கு குறிக்கோள், நம்ம எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நல்லபடியாக அதை நீங்கள் அடைச்சுட்டேன் அப்படின்னா அது சக்ஸஸ். ஸோ யூ பிகம் அ மாஸ்டர். அப்போ அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யூ நோ எல்லாம், ஆல் அண்ட் ஆல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு எனிதிங், எக்ஸாம்னு இல்லை, எனிதிங். ஸோ அதில் நீங்கள் மாஸ்டராக இருக்கு. பட் இந்த செகண்ட் பார்ட் இருக்க பாருங்க, ஒர்க்கிங் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் மேக் யூ அ லெஜெண்ட். பியூட்டிஃபுல்ங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா, காட்ஸ் கிவன் கிஃப்ட். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, டேலண்ட். உங்களுக்கு ஒரு டேலண்ட்டு, எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்டு கொடுத்துருக்காருங்க கடவுள். யாரையும் விடலை, எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த டேலண்ட் என்னது அப்படின்னு தெரிஞ்சு அந்த டேலண்ட்டுக்கு நம்ம பில்டப் பண்ணுறக்கூடாது, அந்த ஃபோக்கஸ் பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் லெஜெண்டு தான். எப்படி அதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வச்சுப்போம். அதுதான் உங்கள் டேலண்ட். காட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்றியமையாத ஒரு ஸ்டாமினா என்ன அது என்னன்னு கொடுத்துட்றான். அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேருந்து கோச்சிங் கிளாஸுக்கு போய் என்ன ஆகுது, அந்த கோச்சிங் கிளாஸில் நிறைய கீழே விழுந்திருப்பேள், அடிபட்டிருப்பேள், மாஸ்டர்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருப்பேள். அந்த சில நேரங்களில் காம்ப்ரமைசஸ், ஏன்னா சாப்பிட முடியாமல், ஏன்னா சாப்பிட்டா குண்டாயிடுவோம் இந்த டெம்டேஷனில். ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன்னா அதை சாப்பிட்டோன்னா நாளைக்கு நம்மளால் மேட்ச்சில் ஓட முடியாது, நம்மளால் அதை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறது உங்களுக்கு சாக்ரிஃபைஸாக தெரியாது. ஒன்ஸ் யூ வின் த மேட்ச், அந்த ஏதோ ஒரு மேட்ச்சு, அந்த மேட்ச்சில் நீங்கள் வின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கர சந்தோஷம். இல்லை நீங்கள் ரன்னரப்பாக வந்தேள் அப்படின்னாலும் யூ வில் பி வெரி ஹாப்பி. ஏன் தெரியுமா? அட்லீஸ்ட் ஐ கேவ் அ குட் ஃபைட் வித் தட் பர்சன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு லாஸ்ட் பால் வரைக்கும் நான் நல்ல ஃபைட்டு கொடுத்தேன் அப்படின்னப்போ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே அர்த்தம். நீங்கள் வின் பண்ணலை, யூ ஹவ் லாஸ்ட் தட் மேட்ச், ரைட். ஆனால் அந்த ஒரு ப்ரைட் இருக்கும்ல, கடைசி பால் வரைக்கும் அவளை ஓட விட்டேன் பார்த்தியா அப்படின்னு. ஸோ அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிஜமாங்க. அப்படி ஒன்றுத்துலையும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன். டெய்லி நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி நம்ம எல்லாருமே அப்படி தான் போராட்டத்தோடு தான் இருக்கும். ஸோ அதே இப்போ அந்த டேலண்ட் என்னது அப்படின்னு தெரிஞ்சு அந்த டேலண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம பில்டப் பண்ணலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வுகள் நடுவில் சந்திப்பேள். இது ஆனாலும் வச்சுக்கோங்களேன், பாட்டானாலும் சரி, இல்லைன்னா ட்ராயிங் ஆனாலும் சரி, சில நேரங்களில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சில நேரங்களில் இந்த காம்படிஷனுக்கு அவள் உங்களுக்கு டைம் பாராக எடுத்து அப்படின்பா, இல்லைன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சிருக்காது. ஸோ தட் உங்களை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. ஆனாலும் சரி பரவாயில்ல, நான் உள்ளே போய் யாரெல்லாம் எப்படி வரைஞ்சிருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா பிகாஸ் த பேஷன், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்ன, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை பரவாயில்ல, ஆனாலும் யார் என்ன பண்ணியிருக்கா, இப்போது அதுலேருந்து நம்ம வி கேன் லேர்ன் சம்திங்.
கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க, நல்லா அப்படிலாம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த போய் பார்ப்போம், விட மாட்டோம் நம்ம. நமக்கு பார்ட்டிசிபேஷன் நம்ம கொடுக்கல, டேட்டா நமக்கு சொல்லலை, அதெல்லாம் ஒரு பக்கம் கோபம் வருத்தம் இருந்தாலும் திருப்பியும் அங்கே போய் என்னெல்லாம் எப்படிலாம் வரைஞ்சிருக்கா, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்கா, அதை போய் நம்ம பார்ப்போம். ஃப்ரம் தேட் வி கேன் லேர்ன் சம்திங். அந்த சீக்ரெட் ஏன்னா அவளோட அந்த நோக்கத்தில் தான் பார்ப்பாள். பிகாஸ் தேர் அவள் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட லாங்குவேஜ் அவளுக்கு புரியும் எல்லாம். அப்போது அந்த தே லேர்ன் சம்திங். யாராவது ஒரு 50 படத்தில் கண்டிப்பாக ஒரு 10 படத்துலேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லை, சம் மெசேஜ், டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் யூ லேர்னும். அப்போது அதை வச்சு நீங்கள் யூ கேன் டூ இட் இன் த நெக்ஸ்ட் காம்படிஷன். அதுதாங்க அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் பார்ட்டிசிபெண்ட் தான் இல்லை, ஆனாலும் நான் உள்ளே போய் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுன்னு வந்துட்டேன்ப்பா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் நம்ம இது பண்ணி நம்ம கொஞ்சம் அந்த ஐடியாஸ் ப்ளஸ் நம்ம ஐடியா எல்லாமா சேர்ந்து நெக்ஸ்ட் காம்படிஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ அந்த நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத வருத்தம் வராதுங்க. இதெல்லாம் தாங்க. அப்போது என்ன ஆகும், ஒன் டே யூ வில் பிகம் எ லெஜண்ட். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு கன்சிஸ்டன்சியாக நமக்கு பொறுமை இருக்கணுங்க. இந்த பொறுமை இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருக்கணுமானா கூடவே இந்த மாதிரி யோகா, அப்புறம் முத்ராஸு, அதுக்கப்புறம் ரேக்கி, மெடிடேஷன், இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 என்ன ஆகும்னா இன்னும் நீங்கள் பக்குவம் அடைவேள். இன்னும் 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 க்ரியேட்டிவாக நீங்கள் புதுசாக பண்ணுவேள், க்ரியேட்டிவாக பண்ணுவேள். யாரும் நினைக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு யூ வில் டூ சம்திங். இப்போ இந்த குக்வித் கோமாவளையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஐட்டத்தை கொடுத்து அவளை பண்ண சொன்னால் உடனே தே டூ சம்திங் யூனிக். அதில் பார்ட்டிசிபெண்ட்டை பார்த்தோன்னா 10 பேர் இருப்பாள். 10 பேரும் அதே 2 ஐட்டமை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். எப்படி பண்ண முடியும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போது எல்லாத்துலேயுமே நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த சாட்டிஸ்ஃபேக்டரிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமானா நமக்கு கடவுள் என்ன டேலண்ட்டை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் சைட் பை சைடு இதையும் நீங்கள் கற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நீங்கள் ஒருத்தருக்கு 10 நாள் ஆகும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், 2 டேஸ்லேயே நீங்கள் பிரபலமாக ஆயிடலாம். ஏன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்தந்த நிதானமாக இந்த யோஜனை பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்படி க்ரியேட்டிவாக நீங்களே புதுசாக யோஜனை பண்ணுறது, இதெல்லாம் பில்டப் ஆகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா. அண்ட் இஃப் யூ திங்க் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.